கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 குரு பேச்சினால மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் யோகம் அடிக்கப் போகிறது. அதோட பலவிதமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு காத்திருக்கிறது. கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி பலவிதமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஒரு புதிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. அந்த அளவுக்கான ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சில நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10க்கு உரிய அதிபதி. அவர் 2ஆம் இடத்துல உச்சமாயிருக்கிறாரு. அதாவது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பண வரவை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு தனக்காரகனான குரு பகவான் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பல வழியில பாத்தீங்கன்னா தன வரவுகள் என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஜாக்பாட் யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்புமே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இருக்கிறது. மறைமுகமான வழியிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் நிச்சயம் என்பது வரும். அதோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா பண வரவுகள் பாத்தீங்கன்னா நிறைய கொட்ட போகிறது. உங்களுடைய கையிலையும் பாத்தீங்கன்னா பணமழை என்பது நிச்சயம் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆக இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னன்னா மிக முக்கியமான குரு பேச்சு அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த குரு பகவான் 2ல இருக்கிறதுனால என்னன்னா பண வரவை மட்டும் கொடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அல்லது உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. இந்த குரு பகவான் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10க்கு உரிய அதிபதி. அதனால சொந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில பாத்தீங்கன்னா அமோகமான லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழில பாத்தீங்கன்னா பன்மடங்கு லாபம் என்பது நிச்சயம் வரும். பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்களுக்குமே பாத்தீங்கன்னா நிச்சயம் லாபம் பாத்தீங்கன்னா பெருக்கெடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புரோக்கரேஜ் வேலை பாக்குறவங்க, அதே மாதிரி கமிஷன் வச்சு பாக்குறவங்க, அடுத்து ஜவுளி தொழில் பாக்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்பது அவர்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுடைய முயற்சியில பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்க போகிறது. ஏன்னா இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான ஆலோசனைகளை என்னன்னா இந்த கேது பகவான் கொடுப்பாரு. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அந்த நல்ல முன்னேற்றத்தினால பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க கட்டாயம் அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா அரசு வேலை உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் 10க்கு உரிய அதிபதி. அவர் உச்சமாக இருக்கிறதுனால 100% பாத்தீங்கன்னா இந்த 2026 குரு பேச்சுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி தங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கிறது. அதே மாதிரி தங்கம் என்னன்னா உங்களுக்கு பல பேர் பாத்தீங்கன்னா கிஃப்டா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. சம்பள உயர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட போகிறது. அந்த சம்பள உயர்வுனால பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. வேலையில பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா விலக போகிறது. அதே மாதிரி புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல ஏற்கனவே இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா நிச்சயம் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது. பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே கிடைக்க போகிறது. உங்களுடைய வேலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. அதனால இந்த நேரத்துல என்னன்னா உத்தியோகத்துல என்னன்னா நீங்க நல்லா கான்சென்ட்ரேஷன் இன்னும் ஒரு 2 மாசங்களுக்கு நீங்க நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து குரு பேச்சுக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுடைய வேலையில கிடைக்க போகிறது. அதே மாதிரி கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடன் அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா தீரப்போகிறது. இனிமேல் உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் என்பது அதிகமாக வரப்போகிறது. அதோட பல பேர் பாத்தீங்கன்னா நிறைய உறக்கத்துல அதே மாதிரி நோய் நொடி நிறைய அவதிப்பட்டிருப்பீங்க. இனிமேல் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்க போகாது. இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வெளிப்படுத்திடுவாரு. உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வம்பு வழக்குகள் இந்த மாதிரி நிறைய கோர்ட்டு கேஸ்ல இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த கோர்ட்டு கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது நிச்சயம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த எந்த ஒரு வம்பு வழக்குமே பாத்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி யாருமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வம்பு வழக்கில் வைத்துக்குள்ள இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. களவு போன பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுக வருமானங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் முக்கியமாக அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மறைமுக வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் 2ல இருக்கிறதுனால
இருக்கிறதுனால அப்பப்ப சின்ன சின்ன கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா மக்கர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆரம்ப கல்வியை வந்து என்னன்னா நீங்க கொஞ்சம் கவனித்துல வச்சுக்கிறது நல்லது. நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் அவர்களுடைய கல்வியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்பட போகிறது. அதே மாதிரி இனிமேல் உங்களை சுற்றி இருந்த பகை எல்லாமே பாத்தீங்கன்னா விலக போகிறது. எல்லாருமே வந்து என்னன்னா உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய மனக்குறைவு எல்லாமே நீங்க போகிறது. உங்களுடைய மனக்கவலை நீங்கி இனிமேல் பாத்தீங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதோட இந்த கடனால நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே விலக போகிறது. இனிமேல் வந்து என்னன்னா உங்களுக்கு அவமானங்கள் என்பது உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலக போகிறது. நோய் நொடிகள் எல்லாமே விலக போகிறது. அரசியல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அரசியல்ல பாத்தீங்கன்னா செல்வாக்கு, பெயர், புகழ் இது எல்லாமே வரப்போகிறது. இனிமேல் உங்களுடைய செலவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ள வரும். இனிமேல் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்க அதிகமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ஆயுளுடைய பலம் பாத்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிறது. அதே மாதிரி ஆயுள், ஆரோக்கியம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 2ல இருக்கிறதுனால விதவிதமான உணவுகளை சாப்பிடக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் எல்லாமே அணியக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 2ல இருக்கிறதுனால வந்து சாப்பிடுற உணவுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த குருவினுடைய வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவுனால பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்டாலுமே எதையுமே ஒரு அளவுக்கு மீறி நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நஞ்சாவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. இனிமேல் வந்து நீங்க பேசுற பேச்சுக்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து மதிப்பு, மரியாதைகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி தானியங்களை உற்பத்தி செய்யற விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதோட திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இனிமேல் உங்கள் மேல் இருந்த கண்டம் எல்லாமே விலக போகிறது. உங்களுடைய ஆயுள் பாக்கியம் பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி இது எல்லாமே நடக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் 2ல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. அதனால நண்பர்களுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். புதிய நட்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவி செய்வார்கள். ஏன்னா கேட்ட இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே மாதிரி நீங்க வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று படிக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா நிச்சயம் அதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பார்ட்னருடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். பார்ட்னர் பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல வந்து ஆதரவுகளை தெரிவிப்பார்கள். அதே மாதிரி ஹனிமூன் சென்று வருவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு சென்று படித்து பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து 2ல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள், பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் என்பது அவ்வப்பொழுது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து கண் மற்றும் பற்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நிறைய மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பக்தி சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் அமையும். நிறைய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்வீர்கள். அதே மாதிரி இந்த 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் மேல வந்து குரு பார்வை விழுவறதுனால நிச்சயம் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது. அதோட கடந்த காலத்துல நீங்க செய்த பாக்கியத்தின் விளைவாக பாத்தீங்கன்னா இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் கிடைக்க போகிறது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையே உள்ள உறவுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அப்பாவினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல புதிதாக சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சேனல் பாத்தீங்கன்னா வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் உங்களுக்கு புகழ் என்பது இந்த குரு பேச்சில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த 2026 குரு பேச்சில பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மன அமைதி, ஒரு மன தெளிவை கொடுக்க போகிறது. அதே மாதிரி வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகிறது.
இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல பலன்களை பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுல குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாரு.